சைனாவோட பூக்கி ரவுடிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், என்ன கொஞ்சம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனாவில் 2 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் இருக்காரு. ஒருத்தர் பேர் டான் யோகி, இன்னொருத்தர் பேர் வே. இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி காம்படிஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால டான் யோகி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, வேயை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட்மேனை தேடி போய் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நீ வே அப்படின்றவரை போட்டு தள்ளினா உனக்கு நான் $2 million தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிட்மேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜான் விக் மூவிலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி காசு கொடுத்தா இன்னொருத்தவங்களை வந்து போட்டு தள்ளுவாங்க. ஸோ அவங்க தான் ஹிட்மேன். ஸோ அந்த ஹிட்மேன் என்ன ஃபர்ஸ்ட் ஹிட்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, $2 million கிடைக்குது, பட் நம்ம இதை வாங்கிட்டு எப்படி ஜெயிலுக்குலாம் போகிறது, ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவன்ட்ட போய் கொடுத்துட்டு நம்ம பாதி காசுக்கு நம்ம அந்த அசைன்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செகண்ட் ஹிட்மேனை பார்த்துட்டு இந்த மாதிரி இவனை வந்து போட்டு தள்ளு, நான் வந்து உனக்கு ஒரு $1 million தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். செகண்டில் இருக்கிற ஹிட்மேன் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இது எதுக்கு நம்ம பண்ணணும், நம்ம இது இன்னொருத்தவன்ட்ட கொடுத்துடலாம், நம்ம அதில் பாதி காசு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன்ட்ட போயிட்டு தேர்ட் ஹிட்மேன் கிட்ட போயிட்டு நான் உனக்கு இதில் $500,000 தரேன், நீ உன இந்த டார்கெட்டை முடிச்சின்னா உனக்கு ஒரு $500,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு கொடுக்குறான். இதேமாரி 5வது ஹிட்மேன் வரைக்கும் இந்த டீல் போயிட்டு இருக்கு. 5வது ஹிட்மேன் கடைசியாக என்ன பண்ணுறான், இவ்வளோ கம்மி காசுக்கு நம்ம எதுக்குடா கொலை பண்ணி ஜெயிலுக்குலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது நம்ம ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டான வேய்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் உங்களை கொலை பண்ண வந்திருக்கான், ஆனால் உங்களை நான் கொலை பண்ண மாட்டேன், நம்ம ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணலாம், நீங்கள் செத்து போன மாதிரி ஆக்டிங் கொடுங்க, இதை ஃபோட்டோ எடுத்து நான் உங்ககிட்ட அனுப்பினா உங்களுக்கு காசு தருவாங்க, நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிட்டு அவங்க அனுப்பிட்டு காசு வாங்கி அனுப்பிட்டாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போயிட்டு கோர்ட்டில் போய் சரண்டராரு. இந்த மாதிரி என்ன வந்து ஹிட்மேன்ஸ்லாம் வந்து கொலை பண்ண சொல்லி ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோர்ட் சேர்ந்து அந்த 5 ஹிட்மேன் ப்ளஸ் அவரை கொலை பண்ண அனுப்பின அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மிகவும் ஒரு ஃபன்னியான கேஸாக கோர்ட்டில் முடிஞ்சிருக்கு. கோர்ட்டோட ஜட்ஜ் கொடுத்த டிசிஷனே இது த மோஸ்ட் ரிடிகுலஸ் ஆக்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டையே சிரிக்க வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் இது பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.